நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, நான் 1 கதை கேட்கும்போதே கேட்டேன். இல்லை இந்த மாதிரி இதுக்கப்புறம் 2 இருக்குங்க, 2ல இருங்க. இல்லை இந்த இன்டர்வியூக்கு நாங்கள் எழுந்து போயிட்டேன். இன்னும் வதந்தி பற்றி போயிட்டு இருக்கு. குமார சம்பவம் நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சீரியல்ல இருந்து வராங்க அப்படின்னா அப்போ ஒரு ஸ்டீரியோ டைப் ஃபேஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்கள் சீரியல்லேருந்து வந்தீங்க, அதனால நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி பாலிட்டிக்ஸோ அது எதையுமே மேபி அப்படியே அது நடந்திருந்தாலும் என் கண்ணுக்கு அது அப்படி படலை. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு தேடும் போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல மாதிரி வதந்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒரு கேப் இருந்ததுல, வதந்திக்கு அப்புறம் ஒரு கேப். ஆமாம், அதுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிஞ்ச உடனே வதந்தி பரவறதுக்கு டைம் கொடுக்கணுமா? நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, நான் 1 கதை கேட்கும்போதே கேட்டேன். என்ன கேட்டீங்க? இல்லை இந்த மாதிரி இதுக்கப்புறம் 2 இருக்குங்க, 2ல இருங்க. இல்லை இந்த இன்டர்வியூக்கு நாங்கள் எழுந்து போயிட்டேன். இன்னும் வதந்தி பற்றி போயிட்டு இருக்கு. குமார சம்பவம் நிறைய நோ சொல்லியிருக்கேன். வேறு ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் நோ சொல்லியிருக்கேன். ஆமாம், மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ்க்கு போக மாட்டேன். ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆவேனா அப்படின்னு நானாக நினச்சிப்பேன். அவர் கூடிய சீக்கிரம் உயர்ந்த நடிகர் அப்படின்ற அந்த டாப்ல இப்போவே அப்படிதான் இருக்கு. இப்போவே அப்படிதான். அவர் டான்ஸ் இருக்கா இந்த படத்துல? ஏன்னா குமரனாலே டான்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல குமார சம்பவம் டீம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஆஃப்டர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், எங்கடா அவரை காணவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் இந்த ஒரு வாய்ப்பு அவர் எப்படி வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாரு? பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேப் எடுத்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் படம் பண்ணோம் அப்படின்றது தான். வீனஸில் கணேசர் வந்து என்னை வச்சு படம் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ஸ்கிரிப்ட். அப்போது நான் அண்ணா கூட வந்து யூடியூப் டைம்லேருந்தே வந்து சும்மா இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அதை நாங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிலாம் அப்போயே பண்ணிகிட்ருப்போம். அப்போலேருந்தே பழக்கம் எனக்கு. ஸோ அப்போது எனக்கு அது அந்த மாதிரி கணேசர் கேட்டோன்னே சரி கதை கேட்டுகிட்டே இருந்தோம். அப்போ அண்ணா ஞாபகம் வந்துச்சு, சரின்னு பாலாஜி அண்ணாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கானு அப்படின்னா, உனக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கேட்டப்புறம் வீனஸ்க்கு போனோன்னே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஒரு நல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இது வெளியே வந்துடும் அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. தென் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். தைரியம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த இதில் ஒரு ஹீரோனா இப்படி தான் இருப்பான். அதாவது தான் எங்கேயுமே சாய மாட்டான், எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய கொள்கைகள்லேருந்து மாறிக்க மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு இது இருக்கு இல்லையா. இந்த ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு பையன். அவனுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய ஆதங்கம் இருக்கும், ஜெயிச்சிடணுன்ற வெறி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த சமயம் இப்படி நுழைஞ்சு போயிடலாமா அப்படின்னு சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிறது தான். அதனால் அவன் கெட்டவன் கிடையாது இல்லையா, அவனும் ஹீரோ தான். நம்ம எல்லாருமே நிஜ வாழ்க்கையில் சந்திக்கிறது தான். அந்த மாதிரி யதார்த்தமான ஒரு ரோல். ஸோ அவனுக்கு நிறைய சுயநலம் இருக்கும். ஸோ இது பொதுவாக யாரும் அப்படி அவர் அந்த டாஸ்க்கு கஷ்டம்னு சொல்கிறது அதுதான், இது தைரியம்னு சொல்கிறது அதுதான். இல்லை பரவாயில்ல, இது யதார்த்தம் தானே, இதை பண்ணலாமே அப்படின்னு நினச்சி அதை அக்செப்ட் பண்ணி அதை பண்ணது தான் அவர் அப்படி சொல்கிறாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த படம் குமார சம்பவம், குமரன் ஏதோ சம்பவம் பண்ண போகிறார் படத்தில், இந்த படத்தின் மூலமாக அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. பட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது? பயங்கர போய் குதிச்சிடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பட் எல்லாம் வெளியே ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணி. இன்னொன்று இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, தியேட்டரில் போய் நம்ம வந்து அந்த ஒரு மொமெண்ட்டை போய் நின்று முதல்ல நான் பார்க்கணும். இன்னும் ஹாஃப் தான் வந்து ரியலைஸே ஆகிருக்கு, ஆக்சுவலி இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் போய் என் படத்தை பார்க்குறத நான் பார்க்க போகிறேன். ஸோ அது அங்கே தான் அது க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது நடந்திருக்கு. அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். கண்டிப்பாக சார். இப்போது புதுசாக ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் எந்த அளவுக்குன்னா, இந்த படம் எப்படி போகும், பீப்புள்கிட்ட நம்ம ரீச் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி எல்லார் வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க, நம்ம குமரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். இப்போ குமரன் படம் பண்ணுறதுனா அப்போ கண்டிப்பாக பார்க்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் படத்தில் அப்படின்றது. எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, இதை நான் கரெக்டாக பண்ணணுன்றது. அது எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? இல்லை, இப்போ இது நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் ஆல்ரெடி என்ன ஒரு இத்தனை வருஷமாக ஒரு முகமாக நம்மளை பார்த்துருக்காங்க.
பட் எனக்கு எப்பவுமே அதுலேருந்து வேறுபட்ட மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு இருக்கும். பட் நமக்கு என்ன அது அந்த கதை அமைகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்த முதல் படம் ஒரு நல்ல குடும்பமாக இந்த மாதிரி அழகான ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு படமாக இருக்கணும்னு தான் எனக்கு ஆசையாக இருந்தது. அது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது. அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ஆடியன்ஸ் என்னை எதுக்காக பார்த்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குடும்பத்தோட சின்ன சின்ன இமோஷன்ஸோட நிறைய இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க உலகத்தில் சில இமோஷன்ஸை நம்ம கவனிக்க மறந்துடுறோம்ல. அந்த மாதிரி இமோஷன்ஸை வந்து தொட்டு அப்படி போகிற கதையாக இதுவும் இருக்குது. நான் பண்ணதும் அதுதான். அது அந்த லெவலில் சீரியல் லெவலில் அது அந்த மாதிரி ஒரு கதை. இது வேற ஒரு கதை. பட் இமோஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே. ஆமாம், இந்த மாதிரி ஒரு எல்லா வயசாளர்களும் வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா? ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது டான்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சீரியல், இப்போது அந்த ஒரு நனவாகி ஹீரோ அப்படின்ற ஒரு படம் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அப்படியே எனக்காவது உட்காந்து திரும்பி பார்க்கும்போது வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? நல்லா இருக்கு ஸ்ட்ரகிள். திரும்பி பார்த்தா சூப்பராக குமார சம்பவம் அது ஒரு படமா வந்து நிக்குது ஒரு போஸ்டர்ல அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா. பட் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது இருக்கு மைண்ட்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடுது? இல்லை, இது வந்து டெய்லி ஓடுற விஷயங்கள் தான். இந்த நோக்கி தானே இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமாக ஓடி வந்துட்டே இருக்கோம். ஸோ இது வந்து இப்போயும் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் திரும்பி பார்க்குறோன்ற பொசிஷனில் இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. கண்ணுக்கு தெரியுது கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியுது. ஓகே, இவ்வளோ காலம் ஓடினோம், அது போகுமா, அந்த கரெக்டான வழியை தான் போயிட்டுருக்கோமான்ற டவுட்லாம் எனக்கு வந்தது. இப்போ எனக்கு ஓகே, வந்துட்டோம், இதுக்கப்புறம் தான் நிறைய இருக்குது, நான் போய் அப்புறம் தான் திரும்பி பார்க்கணும். இப்போ டூ ஏர்லி டு லுக் பேக்குன்னு தோணுது எனக்கு. இன்னும் நான் இங்கே தான் இருக்கிறேன். பட் கரெக்டான ஒரு இடத்த ஆமாம் வழி தெரிஞ்சிருச்சு, கதவை திறந்தாச்சு, இதுக்கப்புறம் நான் ஓடணும். எப்பவுமே காரில் பார்த்தீங்கன்னா ரியர் வியூக்கு இருக்கிற கண்ணாடி சின்னதாக இருக்கும், முன்னாடி விண்ட்ஷீட்டு தான் பெருசாக இருக்கும். ஸோ வே அஹெட் தான் உங்களுக்கு பெருசாக தெரியணும், பின்னாடி சின்னதாக தெரிஞ்சால் போதும். இது எத்தனாவது கருத்துன்னு தெரியல. I want to put this in the memo actually. இந்த மாதிரி ஒரு வேற லெவல் சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த பாஸ்ட் எப்போவுமே அது டெய்லி நினைக்கிறது தான். அது வந்து நமக்கு அதுதான் ஓட வைக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ பட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக சார், திரும்பி பார்க்குற ஒரு நேரம் வரும், அப்போ பார்ப்போம். அப்போ சொல்கிறேன். அப்போ சொல்லுங்கள் நீங்கள். ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னென்னா வந்துட்டு அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்னுமே ஒரு சொல்கிற மாதிரி ஹீரோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சீரியல்லேருந்து வராங்க அப்படின்னா அப்போ ஒரு ஸ்டீரியோ டைப் ஃபேஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இந்த வாய்ப்பு தேடும் போது கிடைக்காது இல்லையா, அப்போ கிடைக்காத போது நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான். ஓகே, ஒரு வேளை நம்ம சீரியல்லேருந்து வரனால இன்னும் ஆன் ஃபேஸ் என்கிட்ட யாரும் அப்படி சொன்னதில்லை. நீங்கள் சீரியல்லேருந்து வந்தீங்க அதனால் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் இன்றைக்கி இது வந்தாச்சு. எல்லாருக்குமே அவங்களுடைய தொழில் மேலே ஒரு அக்கறை இருக்கும். அது மேபி அப்படி ஒரு ப்ரொடியூசர் சொன்னார்னா அதுவும் நியாயம் தானே. என்ன நான் தான் ஃபஸ்ட்டு நம்ப முடியும், அவங்களுக்கு 1000 ரீசன் இருக்கும். பட் நம்மளை நம்புகிற இடத்த நோக்கி போக வேண்டியதான். அப்படி வந்தாச்சு, பண்ணியாச்சுல. பட் எங்கள் ப்ரொடியூசர் இப்போ நான் சீரியல் பண்ணேன், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த சீரியல், அது உங்களுக்கு தெரியும். ஸோ டாப்பில் போயிட்டு இருக்கிறத ஒன்று நிறுத்திட்டு படம் அதே அந்த ஹீரோவை படத்தில் கொண்டு வரணுன்ற அந்த ஒரு தாட் இருக்கலாம். அதை உண்மையாக ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி அவர் ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக அப்படி ப்ரொடியூசர்ஸ் அப்படி டீம் கிடைச்சா ஐ திங்க் இட்ஸ் வெரி லக்கி. பட் we can't be sad about the things that we didn't get. கண்டிப்பாக சார். டான்ஸ் இருக்கா இந்த படத்தில்? ஏன்னா வரனாலே டான்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொன்னேன் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு நான் ஏன் சொன்னேன்னா, உங்களோட பெஸ்ட்டு திங் ஒன்று இருக்குது தெரியுமா, அது இந்த படத்தில் காட்டவே முடியாது, அதுக்கான ஸ்கோப்பே இருக்காது. அதை மீறி ஒன்று பண்ணணுன்றது இருக்குல்ல. குமரன் இஸ் நோன் ஃபார் இஸ் டான்ஸ், ஓகே. ஆனால் இந்த படத்தில் குமரனுக்கு டான்ஸ் கிடையாது. ஒய் ஹீஸ் அ வெரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல மிச்சவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது ஹி ஹேஸ் டு கீப் குவைட், ஓகே. அது பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா எந்த ஆக்டராக இருந்தாலும், ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் நம்ம. ஸோ மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐயோ நம்ம நடிக்கலையே, நம்மளை எதாவது தப்பாக நினச்சிடுவாங்களா, ஐயோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம், இந்த மாதிரிலாம் ஒரு மைண்டில் போகும். அது எல்லாத்தையும் தாண்டி கிராஃப்ட்டுக்காக என்ன வேணால் ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து குமரனோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகருக்கும் உயர்ந்த நடிகருக்கும் வித்தியாசம் இருக்குது. பெரிய நடிகர்ன்றவங்க யாருன்னா, அவங்க பிஸ்னஸ்க்காக படம் பண்ணுறது, காம்பினேஷன்ஸ்க்காக படம் பண்ணுறது, பெரிய டைரக்டர்ஸோட படம் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுறது. ஆனால் என்றைக்குமே உயர்ந்த நடிகர்னு நான் யாரை சொல்லுவேன்னா, ஒரு கதைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க. ஸோ என்னென்னா அவங்க தான் டைம்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ நாளைக்கு இங்கேருந்து 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷம் கழிச்சு
நடித்தாங்க இவங்கெல்லாம் நடித்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 4 பேரை தான் சொல்லுவீங்க. அந்த 4 பேரும் உயர்ந்த நடிகர்களாக தான் இருப்பாங்க. அந்த கதைக்காக தன்னை கொடுக்குறவங்க இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அந்த கதை என்ன கேட்குதோ அதை கொடுக்கணுன்ற அந்த ஒரு தீர்மானம் இருக்குது தெரியுமா? அதுதான் வந்து ஒருத்தனை வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக மாற்றும். குமரன் ஹஸ் காட் தட் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அவர் கூடிய சீக்கிரம் உயர்ந்த நடிகர் அப்படின்ற அந்த டாப்ல வந்து இப்போவே அப்படி தான் இருக்காங்க. இப்போவே அப்படிதான் அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா. ஸோ அதான் ஸோ பாட்டு நல்ல பாட்டு இருக்குது டெஃபினட்டாக, பட் டான்ஸ் இல்லை. இந்த கதைக்கு அது தேவைப்படலைன்னும் போது எனக்கும் அதை ஃபோர்ஸ் பண்ண தோணலை. படம்லாம் முடிச்சப்புறம் கூட இல்லைடா அட்லீஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காவது ஒரு டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வேணாம், கதையில் இல்லைல்ல, டிமாண்ட் பண்ணல, அப்போ எதுக்குண்ணா அது வேணாம். பாயலும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. பாயல் வந்து பரதநாட்டியம்லாம் பயங்கரமாக கற்றுக்கிட்ட ஒரு என்னென்னா அச்சோ அதுக்கு மேலே இவங்க 2 பேரும் ஆடுவாங்கன்னு செம பாட்டு வேறு பாட்டு போடுவார் அவரு. கடைசியில் அவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்க இல்லை கடைசியில் ஒரு பாட்டு பண்ணுன்னு சொல்லி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி யோகி பீலாம் பாடி யோகி ஹிப்ஹாப் பாட்டெல்லாம் பண்ணி யோகி பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஓகே. யோகி பிக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் பண்ணி எல்லாமே பாடி எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து சரி தேவைப்படாது நினைக்கிறேன். இது எங்க வைக்கிறது அப்படின்ற ஒரு எதுக்கு பாவம் question. இவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் இவங்கெல்லாம் ஆட வச்சு அதை நீங்க வைக்கவே இல்லையா கடைசியில? இல்லை ஆடியோவில் இருக்கு. வச்சிருக்கோம் வீட்டில். ஆடியோ இல்லை அந்த பாட்டு படத்தில் ரொம்ப இன்டெக்ரலாக வரும். படத்துலையும் இருக்கு. படத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டான இடத்துல அந்த பாட்டு அது வரும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வரும். அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே அந்த பாட்டு கொண்டு வரணும். அது பிரச்சனை இல்லைம்மா. த பாயிண்ட் இஸ் டான்ஸாக வராது. ஸோ எனக்கு அது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அது காம்ப்ரமைஸ் கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணிடுறேன். ஆமாம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். காம்ப்ரமைஸ் பண்ணல. ஐ திங்க் சீரியல் அப்படின்ற அங்கே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அங்கே இருக்கவங்கள தெரியும். எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவோம். சீரியல் தாண்டி இப்போ சினிமா வரும்போது புதுசாக இருக்கா உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸாக தெரியுதா? அங்கே இருந்ததே வேற, இங்கே இருக்குது வேற அப்படின்ற சில விஷயங்கள். எனக்கு உண்மையாக அப்படி எதுவுமே படலை. அது இன்னும் காட்ஸ் கிரேஸ். எனக்கு அதான் ப்ரொடியூசராகவும் அவரே அமைஞ்சிட்டாரு. ஒரு பிரதராக அவர் அங்கேருந்து இங்கே வா அப்படின்னு அவரே கொண்டு வந்து விட்டு எஸ் ஒரு 5 வருஷம் அதில் நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது தெரியும் அவருக்கு. நிறைய சப்போர்ட் நான் அவருக்கு கொடுத்துருக்கேன், அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் தான் இந்த படமாக ஓகே இவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் வர்றதுக்கு ஒரு 5-6 இயர்ஸ் எடுத்துருச்சு. ஸோ டைரெக்டாக நான் வெளியே தேடுறப்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற கஷ்டத்தை தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிட்டிக்ஸோ அதுவோ அது எதையுமே மேபி அப்படியே அது நடந்திருந்தாலும் என் கண்ணுக்கு அது அப்படி படலை. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் என் கண்ணில் பட்டுச்சு. கரெக்டான இடத்த நோக்கி நாம் போகணும், என்ன திசை திருப்பிக்கணும், என்ன திருத்திக்கணும், என்ன கரெக்ட் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அந்த மாதிரி நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. பாலிடிக்ஸ்னு சொல்கிற அளவுக்கு நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நான் வதந்தியில் பார்க்கும்போது ஒரு நல்ல கேரக்டர் உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர ரீச் ஆச்சு அந்த கேரக்டர். நீங்கள்லாம் அப்புறம் சொல்கிறீங்க இது பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு பின். ஆ அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10-12 வருஷம் கஷ்டப்பட்டேன்ல, அதை சொல்கிறேன். அது அப்போ ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல மாதிரி வதந்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கப்புறமே ஒரு கேப் இருந்ததுல, வதந்திக்கு அப்புறம் ஒரு கேப். ஆமாம் அதுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிஞ்ச ஏன்னா உடனே வதந்தி பரவறதுக்கு டைம் கொடுக்கணுமா? வதந்தி பரவாயில்ல சார். ஆனால் பயங்கர ஹியூமர் சார் உங்க படத்துலேயே இது இருக்கு. நான் நினைக்கிறேன் நிறைய ஹியூமர்ஸ் டீமே அப்படி தான். ஆக்சுவலி நீங்கள் தான் நாங்கள் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கோம். ஓகே, அது உங்களுக்காக தான், நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்றது. இல்லை நான் ரொம்ப ஃபன்னான பர்சன் தான், அப்படி காட்டிடாதீங்க. சொல்லுங்க சார். ஸோ 5 இயர்ஸ் பண்ணோம்ல, அது முடிச்ச அப்புறம் படம் பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் கேப் அந்த ஒர்க்கே எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த ஸ்பேஸ் அதுக்கு நடுவில் வேறு எதுவும் பண்ண வேணாம்னு நானே சரி படம் பண்ணுறோம், வேறு சின்னதாக வேறு எதுவும் எடுத்துக்க வேணாம், இதில் ஃபோக்கஸ்டாக இருப்போம்னு அதுக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணது தான் அந்த 2 இயர்ஸ். அதனால தான் காணாமல் போயிருக்கேன். சூப்பர் சார். அந்த டெடிகேஷன் லெவல் இருக்கு இல்லையா, எங்களுக்கு என்னன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இந்த லெவல் வரைக்கும் போவேன், என்னோட எக்ஸ்ட்ரீம் இது வரைக்கும் கூட நான் போவேன் அப்படின்ற விஷயம், அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா சொல்கிறதுக்கு? இந்த அளவுக்கு நான் டெடிகேட்டாக இருந்திருக்கேன் ஒரு விஷயம். இல்லை இதுதான் இந்த ட்ராவலே தான். நான் நிறைய நோ சொல்லியிருக்கேன், வேறு ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் நோ சொல்லியிருக்கேன். ஆமாம், இந்த படம் நடக்கும்போதே சில படங்களுக்கு ஹி காட் ஆஃபர்ஸ். இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் கூட இருக்கா அதில்? இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் சொல்கிறேன். ஆமாம், பட் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நிறைய இப்போது சீரியல் பண்ணுறோம், நல்ல ஹிட் சீரியல், அதில் நான் இன்னொரு சீரியல் கமிட் பண்ணியிருந்தேன்னா நான் கம்ஃபர்டபுளாக புரியுதுல, ஃபினான்ஷியலாக நல்லா இதுவாக இருந்திருக்கலாம், வேறு எந்த கவலையும் இல்லை அப்படி. பட் எதுவுமே அதெல்லாம் நான் நோ சொல்லிவிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ்க்கு போக மாட்டேன், ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆவேண்ணா அப்படின்னு நானாக நினச்சிப்பேன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டோ ஆக்சுவலி. ஸோ படத்துக்கு இதெல்லாம் நாளைக்கு தப்பாகிடுமோ அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ நிறைய நோ சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய அதுதான் எக்ஸ்ட்ரீம். அதாவது டு வெயிட் அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆமாம், ஒரு பசியில் இருக்கும்போது வரும் சாப்பிட்லான்னு தோணும், ஆனால் சாப்பிட வேணாம். அப்புறம் அது
ஐ திங்க் Miss நீங்க ஆயிடும். இன்ட்ரோவர்ட், அவர் எனக்கு தெரிஞ்சு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காரு நான் இருந்து தானே ஆகணும். 23 வருஷம் நான் ரேடியோவில் இருக்கேன்னா நான் இன்ட்ரோவர்ட்டாக மைக் முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. எப்படி சார் மீடியால இருந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா வாங்க, இருக்கு? அது வேலை தானே, கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது பண்ணா ரொம்ப சிம்பிள்மா. இது பாருங்க, ஒரு நடிகன் சரியா, ப்ரொஃபஷன் வைஸ் சொல்கிறேன். ஓகே. குமரனுக்கு யாராவது வந்து கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது கேட்டால் போதும், அதுக்கப்புறம் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணால் போதும் சரியா. அதுக்கப்புறம் டைலாக் பேசினா போதும், சம்பளம் பேசினா போதும். ஆனால் சம்பளம் பேச வெயிட் பண்ணுங்க, ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? கதை எழுதும்போது எழுதி முடிச்சுட்டு 4 பேர்கிட்ட முதல்ல சொல்லணும். அவனுங்க கழுவி ஊற்றுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு நடிகை கிட்ட போய் சொல்லி அவங்க ஓகே பண்ணி எல்லா கேரக்டரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லி எல்லா டெக்னீஷியனுக்கு கதை சொல்லி எல்லாத்துக்கும் மேலே ஷூட்டிங்கில் போய் எல்லார்கிட்டையும் பேசி ஃபைனல் அவுட் வரைக்கும் நான் பேசிகிட்டே இருக்கணும். புரியுதா? அப்போது ஒரு டைரக்டர் எப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருக்க முடியும்? கண்டிப்பா சார், இருக்கவே முடியாது. இருந்தாலும் மாறிதான் ஆகணும், வேற வேறு வழி வழியே இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல மணி சார் வந்து அவர் படத்தில் ரொம்ப ஷார்ப்பாக டயலாக்ஸ் இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாரும் வந்து he has to take the charge. அவர் நிறைய பேர் அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டுன்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அவர் ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது பார்த்தா டே நம்ம மணி சார் இப்படி இருக்கார். ஏன்னா அவர் பயங்கர அக்ரெசிவாக ஷூட் பண்ணுவார். அவர் இல்லாட்டி அவ்வளோ பெரிய செட்டு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் டக்குன்னு மெயின்டைன்லாம் பண்ணவே முடியும், மேனேஜ் பண்ணவே முடியாது. அந்த கிராஃப்ட் ஒரு மனுஷன் கொடுக்குறாரு இந்த வயசில் அப்படின்னா அது அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் டைரெக்ஷன் நல்லா வரும். இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன்னா எப்படி தெரியும், அப்படியே முன்னாடி இப்படியே பார்த்துட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடித்து முடிச்சோடனே அவன் அப்படியே சைலண்ட்டாக இருப்பேன். ஓகேவா இல்லையானே தெரியாமல் அந்த ஆக்டர் எத்தனை டேக் நடிப்பான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி எக்ஸ்ட்ரோவர்ட். குமரனே ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ஓகே, ஆனால் பாட்டில் அது எங்கன்றது இருக்குல்ல. சரி, நான் வித் க்ளோஸ் பீப்புள் ஹீல் பி அன் எக்ஸ்ட்ரோவர்ட். மற்றபடி நம்ம இன்ட்ரோவர்ட் தான், என்ன பண்ணுறது, அப்படிதான். இல்லை சம்டைம்ஸ் கேரக்டராகவே இருப்பான். ஓகே சார், இந்த படத்துல வர மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன் பண்ண ஆசை இருக்கா? கண்டிப்பாக எனக்கும் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, எப்போ நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? முதல்ல இப்போ தானேங்க ஒன்று இப்போ ஆரம்பித்தோடனே அம்மா பட்டம் வருவான். சார் இருப்பாரா? இப்போ சார் உங்களை வச்சு ஒரு படம் எடுத்தாரு, நீங்க நாளைக்கு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா சார் இருப்பாரா? கண்டிப்பாக. என்னை வச்சு படம்லாம் எடுக்க வேணாம். நான் சொல்கிறது என்னென்னா, உருப்படியாக ஒரு நல்ல ஹீரோ கிடச்சிருக்கான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. நிறைய நல்ல படம் குமரனால் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியாக டைரக்ஷனுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ பண்ணால் போதும். அதுக்குள்ளே நல்ல நல்ல படம்லாம் பண்ணி செட்டில் ஆகிறது மட்டும்தான் இப்போதைக்கு அவன் ஆசை பண்ணான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லிட்டார்ல, குறுக்கு இந்த கௌஷிக் வந்த மாதிரி டைரக்ஷன் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வதந்தி 2ல இருக்கீங்களா? இல்லை அதுதான் 1ல் இறந்துட்டேனே. இல்ல இந்த ப்ரீக்வல் அப்படின்னு போட்டு ஏதாவது கூட்டிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, நான் 1 கதை கேட்கும் போதே கேட்டேன். என்ன கேட்டீங்க? இல்லை இந்த மாதிரி இதுக்கப்புறம் 2 இருக்குன்னு 2ல இருக்கேன். இல்லை இந்த இன்டர்வியூக்கு நாங்கள் எழுந்து போயிட்டேன். என்ன வதந்தி பற்றி போயிட்டு இருக்குது, குமார சம்பவம். இல்ல நான் அந்த ஒரு ஆண்ட்ரூ சார் வேணா நான் கூப்பிட்டு வந்தேன். லாஸ்டா வச்சு. ஓகே, இந்த படத்துல உங்களோட ஜர்னி அண்ட் ஒர்க்கிங் வித் them எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? Working with them and also first Tamil project எனக்கு. So it is my debut and also இப்போ நான் language இப்போ மேனேஜ் பண்ண முடியும். But first in the beginning I had nothing. Tamil இல்ல. I learned Telugu first because அங்கதான் I started my work. Tamil I'm getting fluent now, but start பண்ணும்போது I didn't know anything. Maybe I could understand a little bit, but not talking. தமிழே வரல. Yes. அப்படிதான் மேனேஜ் பண்ணேன். So it was very great experience. First thing is my Tamil got better. Second thing is maybe my acting also got better. So overall, Because of him? Yes, definitely. Okay, done. Only if you're comfortable you can experiment, no? If you're very very scared, you can't perform. Even if you are a good performer at the scale of in a decent scale, if you're scared, even that will go. So being comfortable is very important, and that's how amazing it was to work with. ஸோ ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட்ல இந்த படம் முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. மியூசிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு அவர், டக்குன்னு கொடுங்க அப்படி மாதிரி ஏதாவது இருந்ததா? லைஃப்லேயே எனக்கு ப்ரெஷரே கொடுக்காத ஒரு டைரக்டர்னா பாலாஜி தான். அப்படியா சார்? எனக்கு பாலாஜி ஒரு 15 வருஷமா தெரியும். ஓகே. ஒரு நாளைக்கு சும்மா சங்கீதாவில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படின்னா, சரி பண்ணலாம்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னடா 2 நாள் இருக்குமாடா, 2 நாளில் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டுடியோவில் கேட்டோம். ஒரு வாரத்தில் சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு, மிக்சிங்கோட 10 நாள் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ டோட்டலாக நான் ஒர்க் பண்ணது வந்து 18 days 19 days மேக்ஸிமம். குமார சம்பவம் மிகப்பெரிய வெற்றி அடைய லிட்டில் டாக் சார்பிலையும் என்னோட சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. தேங்க்யூ. லிட்டில் டாக்ஸில் நாங்கள் பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்ககிட்ட பேசுனதுக்கு சந்தோஷம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லிட்டில் டாக்ஸ் மூலமாக இது நிறைய பேருக்கு பிக் டாக்காக மாறிச்சுன்னா கண்டிப்பாக மாறும். தேங்க்யூ பிரியா.